வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நியர்லி ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கமா நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துச்சு. ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 5 to 10% வரைக்கும் கரெக்ஷன் கூட ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால யாருமே வந்து மார்க்கெட்டை வந்து அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கிறப்ப நம்ம ஒரு சில செக்டர் ஸ்டாக்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை வந்து டிஃபென்சிவா வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரயில்வே செக்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. அதே மாதிரி ஏஐ செக்டர்ஸ், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 இயரா வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணி அப்படியே டபுள் த மணியா மாத்தி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைம்ல இப்போ ஒரு சில செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டிஃபென்சிவ் செக்டர்ஸ் ஆகட்டும், ரயில்வே செக்டர் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம இந்த செக்டர்ஸை பத்தி டீட்டெயிலாவே நம்ம சேனல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இந்த செக்டர்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்ததுனால பட்ஜெட்ல எந்த ஒரு நியூஸஸ் வந்தாலும் ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த டிஃபென்சிவ் செக்டரோ ரயில்வே செக்டரோ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இந்த 2 செக்டருமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கொஞ்சம் கரெக்ஷனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸும் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுவுமே கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. இருந்தாலுமே இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹைல தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகி ஒரு 10% 20% பக்கமா கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி டைம், அதாவது மார்க்கெட் ஹைல இருக்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்த ரயில்வே செக்டர், டிஃபென்சிவ் செக்டர், பப்ளிக் செக்டர் கம்பெனி, ஏஐ ஸ்டாக்ஸ், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து வெளியெடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹெவியா ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் ஹை ஃபிளக்சுவேஷன்ல இருக்கிறப்ப நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி அதை ரீபேலன்ஸ் பண்றது தான் வந்து பெட்டரான ஐடியாவா இருக்கும். அப்பதான் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸும் சரி, நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் வந்து பெரிய பாதிப்பு இல்லாம நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அந்த வகையில நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லீடரா இருக்கிற HDFC பேங்க், ICICI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க், இது எல்லாம் வந்து நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருக்கு. இந்த மந்த் எண்ட்ல தான் வந்து US ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், கோட்டாக் பேங்க் லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களோட அமௌண்ட் நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண செக்டர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து நீங்க இந்த மாதிரி செக்டருக்கு ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு. இந்த டாப் கம்பெனிஸ் எல்லாமே நீங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற மிட் கேப், ஸ்மால் கேப் பேங்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இது வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டாப் 5 லார்ஜ் கேப் பேங்கை வந்து கன்சிடர் பண்றதா பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் ஆகிறது இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் ஆகும். ஸோ அதனால வந்து லார்ஜ் கேப் பேங்கை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் வந்து FMCG ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன்ல தான் இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப இந்த FMCG ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனாலதான் வந்து இதை வந்து நம்ம டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் சொல்றோம். நெஸ்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் உண்மையாவே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. ITC, நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இப்பயும் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. சோ நீங்க ப்ராஃபிட் புக் பண்றதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து நீங்க வந்து டிஃபென்சிவ் செக்டரா இருக்கிற
FMCG செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஐடியாவா இருக்கும். நீங்க FMCG பொறுத்த வரைக்கும் ITC, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், HUL இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டரையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார்மா செக்டர் வந்து ஓரளவுக்கு நல்ல ரென்னப்ப கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இருந்தாலும் மார்க்கெட்ல ஃபார்மா செக்டரும் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் நடக்க போகுது. நேக்கோ ஃபார்மாவும் நிறைய அக்வயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சன் ஃபார்மா வந்து ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிப்லாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேல்யூஷன்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல வேல்யூஷன் ஹையா இருக்கிற செக்டர்ஸ்ல இருந்து ஓரளவுக்கு அமௌண்ட் புக் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ராக்டிவான பிரைஸ்ல டிஃபென்சிவா இருக்கிற செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இன்னுமே நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஐடி ஸ்டாக்கை இப்போ விட்டுட்டு ரிமைனிங் ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்பயுமே வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஓரளவுக்கு டைவர்டிஃபை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டைம்ல தான் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல வீக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து இப்ப பை பண்ணுங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எந்தெந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்காம இருக்கோ இல்ல ஒரு பெரிய ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இல்லாத கம்பெனியா இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து புக் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல அக்வயர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணோம். அதுல மார்க்கெட்ல குவாலிட்டியான 5 டிஃபரெண்ட் செக்டர்ஸ்ல இருந்து 5 ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் வந்து கரெக்டான டைம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற வீக்கான ஸ்டாக்ஸும் சரி நல்ல ரிட்டர்ன் கொடுக்காத ஸ்டாக்ஸ் வந்து மைனஸ்ல இருந்தாலும் அதை புக் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து ஒரு எக்ஸலண்டான டைம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.